ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்கு டெம்ப்ரரி பேஸில், அதாவது கான்ட்ராக்டட் பேசிஸில் அவங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து வேக்கண்ட் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா போடனூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சேலம் டிவிஷனு. இது கோயம்புத்தூரில் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதற்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க முழுக்க அவங்க கொடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே. இது வந்து கான்ட்ராக்டுவல் பேசிஸ். அகடமிக் இயர் பார்த்தீங்கன்னா 2026-27 கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகலாம், அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் கூட அவங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். இங்கே வந்து மினிமம் ஒர்க்கிங் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 7 நாள்லேருந்து 200 நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்களுடைய ரெக்கமெண்டில் போஸ்டிங் இதெல்லாமே போடல அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம், அல்லது ப்ரொமோஷனில் ட்ரான்ஸ்ஃபரில் அவங்களுடைய போர்டில் எக்ஸாம்ஸ் வச்சு செலெக்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துடலாம். நம்ம வந்து எஸ்எம்சியில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஜிடி இங்கிலீஷு, அதாவது பிடின்னு நம்ம சொல்லலாம், ஒரு போஸ்ட்டு. அதேமாதிரி டிஜிடி சயின்ஸு ஒரு போஸ்ட்டு, சோஷியல் சயின்ஸ் ஒரு போஸ்ட்டு, அதே போல் தமிழ், ஹிந்தி இது எல்லாமே ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே சேல்ரி 26,250 இது சேல்ரி. அதே மாதிரி ப்ரைமரி டீச்சர்ஸ் சரிங்களா, அவங்க வந்து 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரைமரி டீச்சர் ஹிந்தி அது வந்து ஒரு போஸ்ட்டு. இவங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா 26,250. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி இவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ஒரு 5-6 விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வந்து ஆப்டாக இருக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சோஷியல் சயின்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. ஸோ இது எல்லாமே சரிங்களா, இதுவும் சோஷியல் சயின்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அல்லது பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வித் இது கூட பிஎட் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டெட்டு. ஒன்று டெட்டு இல்லைனா சி டெட்டு, ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. டெட்டு பாஸ் பண்ணவங்க யாருமே அப்ளை பண்ணாத பட்சத்தில் தான் பாஸ் பண்ணாதவங்கள என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க சரிங்களா. அதனால் அதை பார்த்துங்க. இங்கே வந்து நோட்டும் கொடுத்து அப் டு 5% எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் ஷல் பி அலோடட் டு த கேண்டிடேட் பிளாங்க் த ரிசர்வ் கேட்டகரி சச் அஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய பர்சன்டேஜில் ஒரு 5% வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டீச்சர்ஸ் தமிழ். ஸோ இதுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஹிந்திக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ப்ரைமரி டீச்சருக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃபோட லிங்க்கும் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து கமெண்டில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் அடிஷ்னல் பேமெண்ட் இது எல்லாமே இருக்காது. நமக்கு என்ன சேலரியோ அதுதான் கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸு அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோன்னா என்ஓசி இந்த மாதிரி கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டிஏ இதெல்லாமே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாமே ரெகுலேஷனு. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகடமிக் குவாலிஃபிகேஷனு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, டெமோ கிளாஸு, அதுக்கடுத்து டீச்சிங் ஸ்கில் அசஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி கேட்குறாங்க. அதுக்கடுத்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது,
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கான மார்க் ஷீட்டு, டிகிரி, சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்குறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் இந்த மெயில் நம்பருக்கு வந்து மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. 10/5/2026 கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கூகுள் லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதர்வைஸ் இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் போயிடும். சரிங்களா, நீங்கள் வந்து அது மூலியமாகவே கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது வந்து நம்ம நேரடியாக போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்ம எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம், நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நம்மளுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கடுத்து நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி இது நேரடியாக போகும்போது சரிங்களா அன்றைக்கி மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஆன்லைனில் கூகுள் ஃபார்மில் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, அது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ விருப்பப்பட்டவங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க, அல்லது இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிடிஎஃபோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதுக்கு இதுதான் இப்படி தான் அப்ளை பண்ணும். சரிங்களா, இந்த ஈரோடு டிவிஷன் இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்கூல் சொல்லியிருந்தோம், கோல்டன் ராக் பொன்மலை திருச்சி, இதுக்கும் கூகுள் ஃபார்மில் தான் அப்ளை பண்ணோம். அந்தந்த வீடியோவிலே நான் லிங்க் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி மதுரை, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் அந்த கூகுள் ஃபார்மில் தான் அப்ளை பண்ணோம். சரிங்களா, அந்த ஈரோடுக்கு மட்டும்தான் டைரெக்டாக 29ஆம் தேதி இன்டர்வியூக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அதர்வைஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஸ்கூலுக்கு எதனாச்சும் வேக்கண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க டெம்பரரி பேஸஸ் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு, எனக்கு நியர்பையாக இந்த ஸ்கூல் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.